தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுவது. 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரே சரீரத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார் என்று பவுல் எழுதுகிறார். யூதர் கிரேக்கர் என்ற இடத்தில் இருந்தாலும் அடிமை சுயாதீனர் என்ற இடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுகிறார்கள். இங்கு ஞானஸ்தானம் என்ற வார்த்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற வார்த்தையும் குறிப்பிடத்தக்கது. ஞானஸ்தானம் என்பது நம்மை ஒப்புரவாக்கக்கூடிய இடத்திலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நம்மை ஒன்றாக்கக்கூடிய இடத்திலும் செயல்படுகிறது. பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை ஒன்றாக்கினதாக நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திருவசனத்தின் விளக்கமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:18-19-20 ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:14 2 கூட்டத்தார் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள், யூதர்கள் புறஜாதிகள். இவர்கள் இருவருக்கும் நடுவே பகை என்ற தடுச்சுவர் இருக்கிறதாக பவுல் எழுதுகிறார். இயேசு நம்முடைய சமாதான காரணராகி சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததினால் அந்த தடையாக நின்ற தடுப்பு சுவராகிய பகை உடைக்கப்பட்டது என்று நாம் காண்கிறோம். அதன் பின்பு 15 நம்மை புதிய மனிதனாக அவர் சிருஷ்டிக்கிறார். இப்படி சமாதானம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:6-10 பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11 கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட வேண்டும். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினாலே கொன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பகை என்ற தடுப்பு சுவருக்கு உயிர் இல்லை, அது ஒரு துஷ்ட மிருகமாக காட்சியளிக்கிறது. அதை நாம் கொல்ல வேண்டும். பகை என்ற நடுச்சுவர் என்பது ஒரு பகையாளியாகவே அது காட்சியளிக்கிறது. இந்த பகை என்ற துஷ்ட மிருகத்திற்கு உயிர் இருக்கிறது, அது நம்மோடு போராடுகிறது. காயினுக்குள் இருக்கிற பகை ஆபேலோடு போராடுகிறது, சவுலுக்குள் இருக்கிற பகை தாவீதோடு போராடுகிறது. ஏசாவுக்குள் இருக்கிற பகை ஒரு நடுச்சுவராக இருந்தாலும் ஆதியாகமம் 33 அந்த பகை நீக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்படுகிறது. எனவே பகை எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அதை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட முடியும். எபேசியர் 2:17 யூதர்கள் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறார்கள், புறஜாதிகள் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் என்று பவுல் எழுதுகிறார். எபேசியர் 2:17 தூரமாய் இருந்தவர்களும் சமீபமாய் இருந்தவர்களும் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 18 ஒரே ஆவியினாலே இருதரத்தாரும் பிதாவினிடத்தில் சேருகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இதைதான் 1 கொரிந்தியர் 12:13 ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே ஒன்றாக்கப்படுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். எபேசியர் 2:19-22 ஒரே நகரம் என்றும் ஒரே வீடு என்றும் ஒரே மாளிகை என்றும் ஒரே ஆலயம் என்றும் ஒரே வாசஸ்தலமாக கூட்டி சேர்த்து கட்டப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவயவங்கள் பல, ஆனால் சரீரம் ஒன்றே. இதைதான் 1 கொரிந்தியர் 12:12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது.
இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்களை ஏற்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 12:18 தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:25 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சரீரத்தில் இருக்கிற பல அவயவங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி செயல்படுகிறதில்லை. 1 கொரிந்தியர் 12:26 ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் என்று பவுல் எழுதுகிறார். அவயவங்கள் அனைத்தும் ஒன்றாக பாடுபடுவதும் ஒன்றாக மகிழ்ச்சி அடைவதுமாக இங்கு காட்சியளிக்கிறது. இந்த உண்மைகளையே 1 கொரிந்தியர் 12:13 எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகத்தீர்க்கப்பட்டோம் என்று பவுல் எழுதுகிறார். எனவே பகையாக நிற்கிற நடுச்சுவரையும் உயிரோடு இருக்கிற இந்த துஷ்ட மிருகத்தையும் நாம் அழிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.